ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தச்சு ரேபிட் ஃபார்மில் போன வீடியோவில் முயல் குட்டி போட்டிருந்துச்சு, 4 குட்டி போட்டிருந்துச்சு. இன்றைக்கி அந்த 4 குட்டியுமே ப்ரீடிங் பாக்ஸை விட்டு வெளியில் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா 10-11 நாளில் குட்டி கண்ணு திறந்துருச்சு. ஸோ பால் குடிக்கிறதுக்காக தவி குதித்து அம்மா கிட்ட வரும்போது அது ஒரு ப்ரீடிங் பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ ப்ரீடிங் பாக்ஸை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இப்போது முயல் குட்டிங்க கேஜில் நடக்கும்போது அந்த கேஜ் ஹோல்ஸில் அதோட கால் அழகாக சிக்குது உள்ள. ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணி வெளியில் எடுத்துருதுங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லா குட்டியுமே 4 குட்டியுமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் குட்டி போட்டப்போ நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியாக போட்ட குட்டி பால் சரியாக குடிக்க மாட்டேன்ருச்சு. ஸோ அது மட்டும் ஒரு 4 days ஹேண்ட் ஃபீடிங் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அது நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ அதுதான் ரொம்ப துருத்துருன்னு இருக்குது. மற்ற 3 விட அதுதான் ரொம்ப நல்லா துருத்துருன்னு இருக்குது. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ லைட்டாக இலை கடிக்கிறதுக்கு வாய் வைக்கிது, பட் ஆனால் கடிக்க மாட்டேங்குது. மேபி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் 10-11 நாள் ஆயிருக்கு. நமக்கு இன்னி 45 நாள் இதை பத்திரமா வளர்க்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ நாளையுமே நான் சேல்ஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். 40 நாளுக்கு மேலே ஆனதும் கண்டிப்பாக நான் எது மேல் ஃபீமேலுங்கிறத உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். குட்டி வேணுங்கிறவங்க நம்ம ஃபார்மில் ஃபோன் பண்ணி மேலே இருக்கிற நம்பர், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபார்மில் இன்னொரு முயலும் 18 to 20 அதாவது டேஸ், அதாவது 18-20 கண்டிப்பாக குட்டி போட்டுரும். குட்டி போட்டால் அதையும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லாமே தரமான முயலாக தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக ஃபார்முக்கு கூட விசிட் பண்ணி பிடிச்சதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.